அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் உங்களுக்கு சொல்ல இருப்பது, ஒரே குற்றவாளி தொடர்ச்சியாக 2 கொலைகளை செய்து அதற்குரிய காரணம் என்ன, எப்படி காவல்துறை புலனாய்வில் அவன் பிடிபட்டான் என்பதை பற்றி சொல்ல விரும்புகின்றேன். இது போன்ற வழக்குகளை உங்களிடத்திலே நான் பதிவு செய்வதற்கு காரணம், குற்றங்கள் எதனால் நடக்கிறது, அதை நடக்காமல் இருப்பதற்கு பொதுமக்களாகிய நாம் எப்படிப்பட்ட முன்னெச்சரிக்கைகளை எடுத்துக்கொள்ளலாம், நடந்து போன குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கு காவல்துறையினர் விசாரணையிலே எப்படிப்பட்ட யுக்தியை கையாள வேண்டும், வழக்கை குறைந்த நாட்களிலே கண்டுபிடிப்பதற்கு போன்ற தகவல்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்ற ஒரே காரணத்தினால்தான் இதனை நான் காலை நேரத்திலே உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். ஏனென்றால் இப்படிப்பட்ட குற்றங்களிலே மாட்டிய குற்றவாளிகளினுடைய குடும்பங்கள் சிதறுண்டு போவதையும், அவர்கள் காவல் நிலையத்திலும் நீதிமன்றங்களிலும் மிச்சமுள்ள தங்களுடைய வாழ்க்கையை தொலைப்பதையும் பார்த்து நான் பல நாள் வருத்தப்பட்டிருக்கின்றேன். அதுபோன்ற நிகழ்வுகள் தொடர வேண்டாம் என்பதற்காகவும் நான் இதனையெல்லாம் உங்களிடம் கூறுகின்றேன். ஒரு நாள் நான் திருச்சி மாவட்டத்தில் எஸ்பியாக இருக்கும்போது, சோமரசம்பேட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து, அது ஒரு காவல் நிலையம், அங்கேருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு. சார், ஒரு இடத்துல ஒரு பிரேதம் எரிந்து கொண்டிருக்கிறது. பிரேதம் எரியறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்லை, அது சுடுகாட்டில் எரிஞ்சுன்னா. ஆனால் இது எரியறது ரோட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு சாதாரண இடத்துல, வயலில். அதனால் அது சந்தேகமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்ன உடனே, என்னுடைய அலுவலகத்திலேருந்து அது பக்கம் ஒரு 15 நிமிஷத்தில் போயிடலாம் திருச்சியிலேருந்து. சரி, இது எரிந்து ஒரு பாடியை ஒருத்தன் எரிக்கிறான் அப்படின்னாலே கார்பஸ் டெலிக்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இறந்து போனவன், கொலை செய்யப்பட்டவனுடைய உருவம் தெரியாமல் எரித்து விட்டால் அந்த வழக்கை புலனாய்வு செய்பவர்கள் தொடர்வது மிகவும் சிரமம். ஏன்னா இறந்து போனவனே யாருன்னு நிரூபிக்கிறதுக்கே நம்ம பல நாள் ஆகும். அதில் வக்கீல்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், இறந்து போனவன் உயிரோடு இருக்கான், உயிரோடு இருக்கிற ஒருத்தனை கொலை செஞ்சதாக கற்பனையில் இந்த காவல்துறை அதிகாரி வழக்கு தொடுத்துருக்காருன்னு சொல்லி டிஃபென்ஸ் ஆரம்பிக்கும் போதே அப்படி ஆரம்பிப்பாங்க. அதனால் முதல்ல கார்பஸ் டெலிக்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஐடென்டிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணால் தான் அந்த வழக்கை தொடர முடியும். அது ஒரு காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ. அதனால தான் நான் எஸ்பியாக இருந்தாலும் அந்த இடத்த பார்க்கணும், நம்மளுடைய நேரடி மேற்பார்வையில் அந்த வழக்கை விசாரிக்கணுன்ட்டு போனேன். அங்கே போய் பார்த்தா கிட்டத்தட்ட 70% எரிந்து போன நிலையிலே, 30% மீதி இருக்கின்ற நிலையிலே அதெல்லாம் அணைச்சிட்டாங்க போலீஸ்காரங்க போயிட்டு. ஒரு சைடு மட்டும் பார்த்தா தெரிகிற மாதிரி இருக்குது. இறந்து போனவனுடைய பாடியை ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி பண்ணுவாங்கன்னா, வியரிங் அப்பரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எரிஞ்சும் எரியாமலும் இருக்கிற துணி போட்டு, இந்த ட்ரெஸ், அதனுடைய கலர், அந்த மாதிரி விஷயங்கள், அது இல்லாமல் அவன் போட்டிருக்க மோதிரம், செயின், அதெல்லாம் எரியாது இல்லையா. இதை இல்லாமல் அந்த பாடியில் பெக்கூலியாரிட்டிஸ் அண்ட் டிஃபார்மிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு விரல்கள் வித்தியாசமாக இருக்கும். இதில் உள்ளபடியே பார்த்திங்கன்னா, காலில் கட்டை விரல் அவனுக்கு ஒரு வித்தியாசமாக வளைஞ்சு இருந்துச்சு. இதெல்லாம் டிஃபார்மிட்டிஸ்னு சொல்லுவாங்க. சரி, அதெல்லாம் அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு, இறந்து போனவன் யாருன்னு முதல்ல கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் குற்றவாளி யாருங்கிறத பற்றி நம்ம சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய அலுவலகத்துக்கு திரும்பி விட்டேன். இந்த விசாரணை தொடருது. இது ஒரு வாரம் ஆச்சு, எந்த தகவலுமே இல்லை. அதை ஃபோட்டோ எடுத்து பேப்பர்லெல்லாம் பப்ளிஷ் பண்ணுறாங்க. யாரும் அதை பார்த்துட்டு வரல. ஏன்னா அதை ஃபோட்டோ ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இல்லை, கொஞ்சம் தான் பார்க்க முடியும். ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருந்தால் பார்த்தா தெரியும், இல்லைன்னா தெரியாது. அதனால் யாருமே இறந்து போனவர் இன்னாருன்னு வரல. திருச்சி மாவட்டம் பூரா யாராவது காணாமல் போனவர்கள் என்ற வழக்கு பதிவு செய்திருந்தால் அந்த வழக்கில் உள்ள குறிப்பிட்டவங்க இதை பார்க்கலாம், ஒரு வேளை இவனாக இருக்கலாமான்னு தகவலாம் கொடுத்தாச்சு பேப்பரில். வழக்கமாக இதெல்லாம் செய்வோம். டிஸ்ட்ரிக்ட் க்ரைம் பிரான்ச்சுக்கெல்லாம் ரிப்போர்ட் பண்ணுவோம். அங்கேருந்து எல்லா இடத்துக்கும் தகவல்கள் பரிமாறப்படும். ஒரு தகவலும் இல்லை. அப்போது அந்த சோமரசம்பேட்டை காவல் நிலையத்தை ஒரு கண்காணிப்பாளராக இருக்கிறவங்க 3 வருடத்திற்கு ஒரு முறை அதை ஆய்வு செய்வது வழக்கம். அது இப்போ 2 வருஷத்துக்கு ஒரு தடவை குறைச்சிட்டாங்க. அதை ஆய்வு மேற்கொள்வதற்காக நம்ம போகிறோன்னா, உயரதிகாரி காவல் நிலையத்தை ஆய்வு மேற்கொள்வதற்கு வருவார்னா, அங்கே இருக்கிற பெண்டிங் கேசஸ் எல்லாம் முடிச்சு வைப்பாங்க, பெட்டிஷன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி வைப்பாங்க. நான் போய் அந்த வழக்கை கம்ப்ளீட்டாக எடுத்து பார்த்துட்டு அதை வச்சுட்டு, அதுக்கப்புறம் பெட்டிஷன் என்கொயரியில் மனு கொடுக்குறாங்க இல்லையா, சின்ன சின்ன இஷ்யூக்கெல்லாம். அதெல்லாம் காவல்துறை அதிகாரி கரெக்டாக விசாரித்து வச்சுருந்தாரு அப்படின்னு சொன்னாக்க, பொதுமக்களுக்கு நியாயத்தை செஞ்சுருக்கிறாரு, அவர் நல்ல அதிகாரி அப்படின்னு நினைப்பதற்கு ஒரு வாய்ப்புகள் வரும். அப்படி போய் நான் பார்க்கும்போது, முதல்ல அந்த காவல் நிலையத்துக்கு போகும்போதே நான் நினச்சிட்டு போனேன், ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த அந்த
கொலை வந்து அப்படியே இருக்கே அப்படின்னு நினச்சிட்டே போனேன் நான். அப்போ அந்த ஆய்வாளர் எஸ்ஐ எல்லாரையும் கூப்பிட்டு இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, நான் அந்த சம்பவ இடத்தை பார்த்து விட்டு வந்த பிறகு அங்கே வந்து கலியமூர்த்தின்னு ஒரு நல்ல என்னுடைய பேரில் உள்ள இன்னொரு அதிகாரி, மிகப்பெரிய புலனாய்வு அதிகாரி, அவர் வந்து அந்த சம்பவ இடத்தை நல்லா தேடி அதில் வந்து ஒரு பெட்ரோல் கேன், அந்த பெட்ரோல் கேனோட மூடி, இது ரெண்டும் அந்த எரிந்து போன பிரேதத்திலிருந்து கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் தள்ளி கிடந்துச்சு. அந்த பெட்ரோல் கேனையும் எரிச்சிருக்கான். ஆனால் அந்த பெட்ரோல் கேன் முழுசாக எரியல. அது பக்கத்தில் தள்ளி அந்த பெட்ரோல் கேனோட மூடி கிடந்திருக்கு. அந்த மூடியை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுருந்தார். சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்லாம் அதை வந்து பார்த்துட்டு போயிருந்தாங்க. அந்த மூடியில் ஒரு கிரீஸ், வழக்கமாக மெக்கானிக் இருப்பாங்க இல்லையா, அவங்க கையில் இருக்கிற அந்த கிரீஸ் அதில் இருந்துச்சு, அப்படி கட்டியாக. அதை என்கிட்ட காமிச்சாங்க. கெமிக்கல்லாம் அனுப்பிச்சு சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்லாம் டெஸ்ட் பண்ண பிறகு பாதுகாத்து வச்சுருக்காங்க, மேலே கோர்ட் நடவடிக்கைகளுக்காக அனுப்புறதுக்காக. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பெட்டிஷன் என்கொயரி என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக அந்த பெட்டிஷன்ஸை நான் என்கொயரி பண்ணி முடிச்சிருக்கிற பெட்டிஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லி பார்க்கும்போது ஒரே ஒரு பெட்டிஷன் மட்டும் விசாரிக்காமல் இருந்துச்சு. இதை ஏன் விசாரிக்கலைன்னு ரைட்டரை கூப்பிட்டு கேட்கும்போது, ஐயா வர்றீங்கன்னு எல்லா பெட்டிஷனையும் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னார் அவர். ஏன் இந்த பெட்டிஷன் மட்டும் முடிக்க முடியலன்னு கேட்டதுக்கு, சார் இது வந்து என்ன பெட்டிஷன்னு அவர் எனக்கு விளக்கம் சொல்கிறாரு. ஒரு பால்காரன் தன்னுடைய தங்கையை ஒருவன் வந்து ஈவ்டீஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட பெட்டிஷன் சார் இது. அந்த ஈவ்டீஸ் பண்ணவன் யாரோ அவன் இருக்கான், அவனை வந்து விசாரணைக்கு அழைச்சிட்டோம், வந்துட்டான். ஆனால் அந்த பால்காரரை வந்து பெட்டிஷன் கொடுத்தவரை விசாரணைக்கு கூப்பிடும்போது இப்போ வந்து அவர் வந்து ஒரு 4-5 நாளாக ஆள் இல்லை, காணோம், தேடிட்டுருக்கோன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க சார். அதனால் ஆள் இல்லைங்கிறதுனால விசாரிக்கல, வந்தோன்னே விசாரிச்சிட்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ஒரு திடீர்னு ஒரு பொறி தட்டுனுச்சு. அந்த யார் கிண்டல் பண்ணான் அப்படின்னு கேட்கும்போது, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டோன்னா, அவன் ஒரு மெக்கானிக், மோட்டர் சைக்கிள் மெக்கானிக்னு சொன்னாங்க. காவல்துறையினுடைய அனுபவம் அல்லவா, ஒரு பிரேதம் யாருன்னு கண்டுபிடிக்கப்பட முடியாத நிலைமையில் இருக்குது, அது ஒரு தனி வழக்கு. ஒரு பெட்டிஷன் விசாரிக்க முடியாமல் இருக்குது, காரணம் கம்ப்ளைண்ட் கொடுத்த பால்காரனை காணோம், அவன் தன்னுடைய தங்கையை வந்து ஈவ்டீஸ் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டான்னு சொல்லி அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். அந்த பெட்டிஷன் நான் வாங்கி படித்து பார்த்தா அது ரொம்ப உணர்வுபூர்வமாக எழுதியிருந்த பெட்டிஷனாக இருந்துச்சு. யார் வந்து ஈவ்டீஸ் பண்ணானோ அவன் இருக்கான், அவன் யாருன்னு கேட்டால் அவன் ஒரு மெக்கானிக்னு சொல்கிறாங்க. நமக்கு அந்த சம்பவ இடத்துல பார்த்த அந்த கேனு எரிஞ்சு எரியாமல் இருக்குது. அந்த கேனோட மூடியில் வந்து கிரீஸ், மெக்கானிக்கே எப்பொழுதும் கையில் பட்டிருக்கிற யூஸ் பண்ணுற அந்த கிரீஸ் இருக்குது. இது ஏன் உன்னோட ஒன்று தொடர்புடையதாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சின்ன நம்பிக்கை. உடனே நான் என்ன பண்ணேன், அந்த பால்காரருடைய வீட்டுக்கு காவலர்கள் அனுப்பிச்சு நான் இன்ஸ்பெக்ஷன் முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளே அங்கே யார் இருக்காங்களோ எல்லாத்தையும் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னேன். அவங்க அம்மா, அந்த பால்காரருடைய அப்பா, அவன் தங்கை 3 பேரும் வந்தாங்க. வந்த உடனே நான் இதில் எடுத்து பேப்பரில் கொடுத்த ஃபோட்டோ, கிராமம் அவங்கெல்லாம் பேப்பர் பார்க்குறது இல்லை, நிலையத்தில் இருந்த ஃபோட்டோஸ், அது இல்லாமல் அந்த ட்ரெஸ்ஸு மீதி இருந்தது, இது எல்லாத்தையும் எடுத்து அவங்ககிட்ட காமிச்ச உடனே அதை அப்படியே உத்து பார்த்தவங்க, ஐயோ என் பிள்ளை அப்படின்னு சொல்லி அந்த தாய் வந்து கதற ஆரம்பித்து விட்டாள். எப்படிம்மா சொல்கிற, பொறுமையாக சொல்ல, அவசரப்படாத அப்படின்னு சொன்னால், சார் அவன் கட்டை விரலை பாருங்கள் சார் வளைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஃபோட்டோவில் அதை தனியாக எடுத்திருந்தோம். சார் இது என் பிள்ளை தான் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ வந்து நிச்சயமாக தெரிந்து விட்டது, தன்னுடைய தங்கையை வந்து அவன் வந்து அசிங்கப்படுத்திட்டாங்கிற ஒரே காரணத்தினால அவனை கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இவன் சொல்லிட்டான். போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிட்டாங்கிறதுனால அந்த மெக்கானிக் ஏன் இவன்கிட்ட ஏதாவது சண்டை ஏற்பட்டு அதனால் இந்த சம்பவம் நடந்திருக்கக்கூடாது. ஆனால் ஒரு மெக்கானிக் கொலை பண்ணுற இடத்துக்கு போவானான்னு யோசிக்கும்போது பெட்ரோல் யூஸ் பண்ணியிருக்காங்க வந்து அந்த பாடியை எரிக்கிறது. இது யார்கிட்ட பெட்ரோல் அதிகமாக இருக்கும், மெக்கானிக்கிட்ட தான் இருக்கும். அவனை போய் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னோடனே போய் உடனே அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அவன் எங்கேயும் ஓடலை, ஒடியாரில்லை. எனக்கு அப்போ தான் ஒருவேளை இவன் பண்ணியிருப்பானா நம்ம தான் அப்படி நினைக்கிறோமா, போலீஸ் எதாக இருந்தாலும் சந்தேகப்படுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அப்படி சந்தேகப்படுறோம் போல் இருக்குது அப்படின்னு நினச்சேன். எல்லா காவல் அதிகாரிகளும் இருக்காங்க. அவனை அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சு அந்த இன்ஸ்பெக்டரை விட்டு விசாரிக்க சொன்னோம். அந்த இன்ஸ்பெக்டர் போய் கேட்ட உடனே நான் தான் சார் கொலை பண்ணேன்ட்டான். அவனை எதுவுமே தொந்தரவெல்லாம் பண்ணலை, உடனே ஒத்துக்கிட்டான். அட பாவின்னு சொல்லி இவங்கெல்லாம் அழுவ ஆரம்பித்தாங்க. அவங்களெல்லாம் வெளியில் போக சொல்லிவிட்டு, ஏன்டா கொலை பண்ணேன் என்னன்னு கேட்டேன். என் மேலே ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், நான் வந்து அவனை கேட்டேன் சார். அவன் வந்து ஆமாம் நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னான். நீ என்கிட்ட மன்னிப்பு கேளுனேன். அவன் என்ன நீ மன்னிப்பு கேளுறான்னா, நான் என்ன சார் தப்பு பண்ணேன், அந்த பொண்ணு அழகாக இருந்துச்சு, அந்த பொண்ணை நான் கிண்டல் பண்ணேன், அதுக்காக அவன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பானா. அவன் பேசின தோரணையை பார்த்தா ஒரு ஒரு டிப்ரெஷனில் பேசுகிற மாதிரி, அவனும் ஒரு சைக்கோ மாதிரி தெரிஞ்சு. இவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கிட்டான், கொலையை பண்ணிவிட்டு ஊரில் இருக்கான்,
காரணமே இல்லாத ஒரு சின்ன விஷயத்துக்காக கொலை பண்ணியிருக்கான். நான் கொலை பண்ணதில் என்ன தப்பு, அது ரைட்டுன்னு நம்மகிட்டே ஆர்கியூ பண்ணுறான். பட் இவன் உண்மையிலே பண்ணியிருப்பானான்னு சந்தேகம் வந்து எப்பட்றா பண்ண என்னன்னு கேட்டாக்கா, அப்புறம் ஃபுல்லாக நடந்ததை அப்படியே சொல்கிறான். என்ன பண்ணேன்னு கேட்டால், சார் ஒரு நாள் இவன் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பால் ஊற்ற வந்தான். நான் வந்து அது விடிய கிளம்புற நேரம். நான் இங்கேருந்து போய் நானாக தான் போய் கேட்டேன், உன் தங்கச்சியை கிண்டல் பண்ணதுக்கு நீ ஏன் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்த அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். உதப்பண்டான்னு சொல்லி என்கிட்ட சொன்னான். எங்களுக்குள்ளே வாக்குவாதம் வந்துச்சு. நான் உடனே அடித்தேன். கையில் வந்து ஒரு இரும்பு அந்த மெக்கானிக் ராடு இருக்கு இல்லையா, அதை பின்னாடி சொருவிட்டு போயிருந்தேன். அதை எடுத்து தலையில் அடித்தேன் சார். அந்த இடத்துலேயே கீழே விழுந்துட்டான். நான் பயந்துட்டேன். பட் செத்து போயிட்டான் சார், என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டு போனால் நீங்கள் பிடிச்சிருவீங்கல்ல, அதனாலன்னு சொல்லிவிட்டு ஒரு வேனை எடுத்துகிட்டு வந்து அந்த வேனில் இவன் பாடியை தூக்கி போட்டு, அதுக்கு விடிய கிளம்புற நேரம் இவனே ஒரு வேன் வச்சுருக்கான் மெக்கானிக், இவனுடைய வேனு. அதை எடுத்துகிட்டு வந்து ஏற்றி கொண்டு போய் ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல போட்டு பெட்ரோல் அவனுடைய மெக்கானிக் ஷெட்டில் இருந்து எடுத்துகிட்டு போய் அப்படியே ஊற்றி கொளுத்தி விட்டுட்டு அந்த மூடியை கழட்டும் போது தான் இவன் கையில் இருந்த கிரீஸ்லாம் அதில் போட்டிருக்கு. அப்படியே தூக்கி போட்டான். அது ஆக்குபேஷனல் ஹசார்டும்பாங்க, ஆக்குபேஷனல் மார்க்கும்பாங்க. யார் என்ன வேலை செய்கிறாங்களோ அது சம்மந்தப்பட்டது அவங்க மேலே பட்டிருக்கும். பஞ்சாலையில் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த பஞ்சு படிஞ்சிருக்கும். அதெல்லாம் கூட கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புள்ள ஒரு வழக்காக இருக்கும். இவன் தான் கொலை பண்ணான் அப்படின்னு உறுதியாயிடுச்சு. அப்போது இவனை குற்றவாளின்னு சொல்லி முடிவு பண்ணி இவன் மேலே சார்ஜ் ஷீட் போட்டு இவனை அரெஸ்ட் பண்ணிடலாம், ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த வழக்கு இன்னும் முடியல. இவனுடைய குற்றங்கள் இன்னும் தொடருது. அதனால் இன்றைக்கு இந்த வழக்கை இதோடு முடிச்சுட்டு மேற்கொண்டு அவன் என்ன செஞ்சான் அப்படிங்கிறத நாளைக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் சந்திப்போம்.